பேராசை கொண்ட அவள் மனதினில் நிறைந்திருக்கும். காதல் மனதெல்லாம் பரவி இருக்கும். ஏய் நிறுத்தடி, நாங்க வந்தன வை. ஓ, என்னுடைய குரலை கேட்பதற்காக ஏங்கி காத்திருக்கும் உந்தன் ஏய் உன்ன இன்னைக்கு அத கூட கூடடி இல்ல ஜெனி என்கிட்ட கூட இல்ல இல்ல கூடன்னு சொன்ன. இல்ல தர மாட்டேன். கூடன்னு சொல்றல கூட. ஏய் கூட தர மாட்டேன். கூட. பொடி. गुजराती, पंजाबी, बंगाली, मराठी, कश्मीरी, तमिल, तेलुगु, कन्नड़ा तथा हिंदी आदि भारत की अनेक प्रसिद्ध भाषाएं हैं। इन प्रधान भाषाओं में हिंदी ही केंद्रीय महत्व की भाषा है। इसे इस भारत की राष्ट्रभाषा कहा जाता है। Excuse me, madam. Yes. Jenny, உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. Excuse me, madam. Yes, come in. சாரி ஜெனி, உன்ன மாதிரி பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டை டேர்ம் ஃபீஸ் கட்டாதனால வெளியே அனுப்புறதுல எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. உன்னோட மதர் சுப்பீரியர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு வேற வழி தெரியல. சாரி. ஹாஸ்டலில் இருக்கிற உன்னோட பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. மதர் உன்னை கூட்டிட்டு போக வராங்க. ஜெனி, ப்ளீஸ். என்ன? நான் உன்னோட மதரை பார்த்தேன். உன்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம கவலையோட வெளியே நின்னுட்டு இருக்காங்க. உன்ன மாதிரி தான் நானும். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு விஷயமே இல்லை. நீ விருப்பப்பட்டா என் கூடவே தங்கி நீயும் படிக்கலாம்ல. ஏய் அழாத. ஏண்டி நான் அழகாதான் இருக்கேனா? அடியே சொல்லுடி.
சொல்லு. ஏண்டி திடீர்னு இப்படி கேக்குற? இல்ல, எங்க போனாலும் சைட் அடிக்கிறதுக்கும் ஐ லவ் யூ சொல்றதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. என்ன மட்டும் யாரும் பாக்குறது இல்ல, அதான். ம் யாரு? என்ன வேணும்? ஜெனி. ஜஸ்ட் a minute. ஜெனி, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க யார் வந்திருப்பா? உன்னை பார்க்க தான் வந்திருப்பாங்க. இல்லடி, உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்த்து ஜெனியான்னு கேட்டாங்க. உன்னை கரெக்ட் பண்ண என்ன தேடி வந்திருப்பாங்க. ஏய், அப்படி ஒன்றும் தோணல. பார்க்க அழகா தான் இருக்காரு. முதல்ல போய் பாருடி. அந்த அழகு அங்கேயே நிக்கட்டும், யோகா முடிச்சிட்டு தான் போவேன். முதல்ல போடி. அவர் வெளியே நின்னுட்டு இருக்காரு. அவரு தானே வெளியே நிக்கிறாரு. நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? உனக்கு ரொம்ப தான் திமிரு. அது திமிரு இல்லடி, ஒரு விதமான வலி. இந்த கவிதைலாம் எழுதுற ஜெனி, நான் தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். என்னால் இப்ப ராத்திரிலாம் சரியா தூங்கவே முடியல. நான் சொல்றது கேக்குதா? என் தூக்கத்தை கெடுத்ததே நீங்க தான். நானா? நீங்க எழுதுற கவிதைகள்ல எவ்வளவு அழகான வார்த்தைகள். வாட் அ philosophy. சாரி, என் மனசுல இருக்கிறது எழுதுன அவ்வளவுதான். மீரா தான் சேனலுக்கு அனுப்பிட்டா. ஓஹோ. இதுதான் முதல் முறை ஒருத்தர் கவிதை நல்லா இருக்குன்னு சொல்றது. தேங்க்ஸ். எனக்கு காலேஜ் போக டைம் ஆயிடுச்சு. வேணும்னா நான் பைக்ல டிராப் பண்றேன். நோ தேங்க்ஸ், என் ஃப்ரெண்டு வெயிட் பண்றா. இதுக்கப்புறம் எப்ப சந்திப்போம்? வா. நீ எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த? என்னோட கவலை சந்தோஷம் எல்லாத்தையும் இங்கே தான் ஷேர் பண்ணுவேன். நீயும் வா. இங்கே வா. எங்க? வா. உன் மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளை நீ இங்க வெளிப்படையா சொல்லலாம். முட்டி போடு. சொல்லுமா, கர்த்தருக்கு எதிராக நீ என்ன பாவம் செஞ்ச? இது கர்த்தரோட புனிதமான இடம். இங்கே உண்மையை மட்டும்தான் சொல்லணும். ஜெனி, உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில மாதவன் வந்ததால உன்னை விட அதிக சந்தோஷப்படுறது நான் தான். ஆனா எதனாலும் தெரியல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல.
அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும். அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்றத என்னால ஏத்துக்கவே முடியல. சொல்ல போனா அதுக்காக நான் எதை செய்யவும் தயங்க மாட்டேன். ஜெனி ப்ளீஸ். சாரி மாதவன், நமக்குள்ள செட் ஆகாது. நீ என்ன மறந்துரு, எனக்காக காத்திருக்காத. ஜெனி உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக இப்படி சொல்ற? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணது நீ இல்ல, நான் தான். அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான். அது என்னன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். இதுக்கப்புறம் என் கண் முன்னாடி வந்து நிக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சந்திக்கவே வேணாம். ஜெனி இருக்காங்களா? ஜெனி இங்க இல்ல. அவ இல்லையா? இல்லன்னு சொல்ல சொன்னாளா? நான் உண்மையை தான் சொல்றேன். அவ இங்க இல்ல. அவ எங்க போனா? அவ என்கிட்ட எதுவும் சொல்லல. மீரா, அவளுக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு எதுவுமே புரியல. அவ எதுக்கு என்ன பார்க்க வராதுன்னு சொன்னா? உனக்கு தெரியும், என்னன்னு சொல்லு ப்ளீஸ். சாரி மாதவன், நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல. எனக்கு வேற வேலை இருக்கு. மீரா